ஒருவன் வாழ்வில் சாதனை புரிய சகல சௌபாக்கியங்களையும் பெறுவதற்கு லட்சுமி தேவி அவ்வில்லத்தில் வாசம் செய்ய வேண்டும். லட்சுமி தேவியை வழிபடுவதால் நம் வாழ்வில் 16 செல்வங்களையும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம். அப்படிப்பட்ட லட்சுமி தேவியை நம் வீட்டிற்கு அழைக்க உகந்த நாள்தான் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரத தினத்தன்று லட்சுமி தேவியை பூஜித்து லட்சுமி தேவியின் ஆசையையும் சுமங்கலி பெண்களின் ஆசையையும் பெறுவதால் சகல சௌபாக்கியமும் பெற்று நம் வாழ்வில் முன்னேறலாம். இவ்வளவு சிறப்புமிக்க வரலட்சுமி விரதம் உருவான கதை மற்றும் வரலட்சுமி விரதத்தால் தேவலோக பெண்ணின் சாபம் நீங்கிய கதை பற்றி இந்த காணொளியில் காண்போம். பத்ரசர்பா எனும் மன்னனின் மனைவியான சந்திரிகா என்பவள் மக்கள் அனைவரிடமும் அன்புடனும் கருணை உள்ளத்துடனும் நடந்து கொள்வாள். சந்திரிகாவின் இக்குணத்தை கண்டு பார்க்கடலில் தோன்றிய லட்சுமி தேவியை வரலட்சுமி விரதம் பற்றி எடுத்துரைப்பதற்காக பூலோகத்திற்கு வயதான பெண்மணியாக வருகிறாள். அந்நேரத்தில் சந்திரிகா வயிறார உணவு எடுத்துக்கொண்டு உண்ட உணவு செரிக்க வெற்றிலை பாகு போட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது லட்சுமி தேவி வயதான பெண்மணி உருவத்தில் அங்கு வந்தார். சந்திரிகா அவரை பார்த்து, அம்மா, நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு லட்சுமி தேவி, சந்திரிகா, நீ மற்றவர் மீது அன்புடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்கிறாய். ஆனால் லட்சுமி தேவி அவதரித்த துவாதசி வெள்ளிக்கிழமை தினத்தன்று விரதம் இருந்து லட்சுமி தேவியை பூஜிப்பதை தவிர்த்து நீ வயிறார சாப்பிட்டது நியாயமா என்று சந்திரிகாவின் தவறை சுட்டிக்காட்டினார். இதனால் கோபமுற்ற சந்திரிகா வயதான சுமங்கலி பெண்மணியாக வந்துள்ள லட்சுமி தேவியை கை நீட்டி அடித்தார். உதவ வந்த லட்சுமி தேவியை சந்திரிகா உதாசனப்படுத்திவிட்டாள். தன் பக்தி செய்த காரியத்தால் லட்சுமி தேவி மனம் உடைந்து வருத்தத்துடன் இனி நான் இங்கு வரமாட்டேன் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டாள். ஒரு மரத்தடியில் லட்சுமி தேவி வருத்தத்துடன் இருப்பதை கண்ட சந்திரிகாவின் மகளான ஷியாமா அவரிடம், நீங்கள் ஏன் இவ்வளவு வருத்தத்துடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு லட்சுமி தேவி, நான் உன் தாயிடம் அவளோட தப்பை எடுத்து சொல்லி அவள் மூலம் நல்ல விஷயம் துவங்க ஒன்று கூற வந்தேன். நான் சொல்ல வந்த விஷயத்தை பற்றி பொருள் அறியாத உன் தாய் என்னை அவமானப்படுத்திவிட்டாள். இனி நான் உன் தாய் இருக்கும் இடத்திற்கு செல்ல மாட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார். இதை கேட்ட ஷியாமா, தாயே, என் அம்மா செய்தது மிகவும் தவறு. அவருக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். தாங்கள் கூற வந்ததை என்னிடம் கூறுங்கள். நீங்கள் கூறியபடியே நான் செய்கிறேன் என்று கூறினாள். ஷியாமா பேசிய வார்த்தைகளில் மனம் குளிர்ந்த லட்சுமி தேவி வரலட்சுமி விரத முறை பற்றியும் அதனால் உண்டாகும் பலன் பற்றியும் கூறினார். சில நாட்களுக்கு பின் ஷியாமாவுக்கு திருமணமாகியது. ஷியாமா லட்சுமி தேவி கூறியபடியே ஒவ்வொரு துவாதசி வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தாள். இதனால் ஷியாமா சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்ந்தார். இன்னொரு பக்கம் லட்சுமி தேவியின் வார்த்தையை உதாசனப்படுத்தி அவமதித்த சந்திரிகா அனைத்து சுகபோகங்களையும் இழந்தாள். லட்சுமி தேவியை புறக்கணித்ததால் சந்திரிகாவின் கணவரான பத்ரசர்பா தன் நாட்டை இழந்து இருவரும் காட்டில் வசித்து வந்தனர். தன் தாய் தந்தையின் நிலையறிந்த ஷியாமா அவர்களின் துயரை துடைக்க ஒரு பானை முழுவதும் பொற்காசுகளை நிரப்பி கொடுத்து விட்டாள். சந்திரிகா அந்த பானையை திறந்ததும் பொற்காசுகள் அனைத்தும் கரித்துண்டுகளாக மாறியது. சந்திரிகா இதை தன் மகளிடம் கூறினாள். அப்போதுதான் ஷியாமாவுக்கு தன் தாய் செய்த தவறு பற்றி ஞாபகம் வந்தது. ஷியாமா சந்திரிகாவிடம் லட்சுமி தேவி கூறியதை அவளிடம் சொன்னாள். சந்திரிகா தான் செய்த காரியத்தை எண்ணி மனம் வருந்தி லட்சுமி தேவியிடம் மன்னிப்பு கேட்டு வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தாள். இவ்வாறு செய்ததால் பத்ரசர்பா மன்னன் மீது தைரியலட்சுமி ஆசி புரிந்து அவன் நாட்டை கைப்பற்றி மீண்டும் தன் செல்வ நிலையை அடைந்தது மட்டுமல்லாமல் 16 செல்வங்களையும் பெற்று வாழ்ந்தான். இதை கண்டு மகிழ்வுற்ற ஷியாமா வரலட்சுமி விரதம் பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன் பற்றியும் எல்லாரிடமும் கூறினாள். அவள் கூறியபடி அனைவரும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தனர். இச்செயலால் லட்சுமி தேவி மனம் நெகிழ்ந்து அனைவருக்கும் ஆசியை வழங்கினார். நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் சௌபாக்கியங்களையும் பெற்று சுபிட்சமாக வாழ்ந்தனர். வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதால் மானிட பெண்களுக்கு பயனளிப்பதோடு மட்டுமல்லாமல் தேவகுல பெண்களுக்கும் பயனளிக்குமாறு உள்ளது. இது நியாய தேவதையின் சாபம் நீங்கிய கதை. ஒரு நாள் சிவனும் பார்வதி தேவியும் சொக்காட்டம் ஆடும்போது இருவருக்கிடையில் யார் ஜெயித்தார்கள் என்று சண்டை வந்தது. இதற்கு தீர்வு காண தேவர்களின் நியாய தேவதை சித்ரநேமியிடம் கேட்டார்கள். சித்ரநேமி சிவனின் மீது கொண்ட பக்தியால் சிவனும் சக்தியும் ஒருபாதி என்பதை மறந்து சிவன் ஜெயித்தார் என்று ஒருதலை பட்சமாக கூறினாள். இதனால் ஆத்திரமடைந்த பார்வதி தேவி சித்ரநேமியை பார்த்து,
குஷ்டரோகியாக ஒளியிழந்து தவிப்பாயாக என்று சாபம் அளித்தார். தான் இழைத்த தவறை எண்ணி சித்திரநேமி தேவியின் பாதத்தில் சரணடைந்து மன்னிப்பு வேண்டினார். சிவபெருமானும் அவளுக்கு சாப விமோசனம் தருமாறு பார்வதி தேவியிடம் கேட்டார். பார்வதி தேவியும் மனமிறங்கி சாப விமோசனம் பற்றி கூறினார். எப்பொழுது அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவ கன்னிகைகள் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்பொழுது உன் சாபம் நீங்கும் என்று கூறினார். சித்திரநேமி தடாக கரையில் குஷ்டரோகியாக வசித்து வந்தாள். பல காலத்திற்கு பிறகு தேவ கன்னிகைகள் வந்து வரலட்சுமி விரதம் இருப்பதைக் கண்டு சித்திரநேமி தேவ கன்னிகைகளிடம் வரலட்சுமி விரதத்தை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன் பற்றியும் கேட்டு அறிந்து கொண்டு சித்திரநேமியும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தார். இதனால் சித்திரநேமியின் சாபம் நீங்கி அவள் தேவலோகம் சென்றாள். இவ்வாறாக வரலட்சுமி விரதம் இருக்கும் அனைவருக்கும் லட்சுமி தேவி சகல சௌபாக்கியங்களையும் வாழ்வில் முன்னேறுவதற்கான வழியையும் காட்டி அருள் புரிகிறார். வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதால் கணவர் மனைவிக்கிடையில் அன்பும், கணவர் தொழிலில் முன்னேற்றமும், குழந்தை பேறு, செல்வ வளம் என அனைத்து சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்வார்கள். இந்த காணொளியில் வரலட்சுமி விரதம் உருவான புராண கதை பற்றியும் வரலட்சுமி விரதம் இருப்பதால் ஏற்படும் நன்மை பற்றியும் அறிந்தோம். அடுத்த பதிவில் மற்றொரு சிறப்புமிக்க வரலாறை காண்போம்.